திருப்பலி வாசகங்கள் வெள்ளிக்கிழமை 8 டிசம்பர் 2023 தூய கன்னி மரியாவின் அமலோற்பவம் பெருவிழா. முதல் வாசகம். உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். தொடக்க நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 வசனங்கள் 9 முதல் 15 மற்றும் 20 முடிய. ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு, நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார். உம் குரல் ஒலியை நான் தோட்டத்தில் கேட்டேன், ஆனால் எனக்கு அச்சமாக இருந்தது, ஏனெனில் நான் ஆடையின்றி இருந்தேன், எனவே நான் ஒளிந்து கொண்டேன் என்றான் மனிதன். நீ ஆடையின்றி இருக்கிறாய் என்று உனக்கு சொன்னது யார்? நீ உண்ணக்கூடாது என்று நான் விலக்கிய மரத்திலிருந்து நீ உண்டாயோ என்று கேட்டார். அப்பொழுது அவன், என்னுடன் இருக்கும்படி நீர் தந்த அந்த பெண் மரத்தின் கனியை எனக்கு கொடுத்தால் நானும் உண்டேன் என்றான். ஆண்டவராகிய கடவுள், நீ ஏன் இவ்வாறு செய்தாய் என்று பெண்ணை கேட்க, அதற்கு பெண், பாம்பு என்னை ஏமாற்றியது, நானும் உண்டேன் என்றாள். ஆண்டவராகிய கடவுள் பாம்பிடம், நீ இவ்வாறு செய்ததால் கால்நடைகள் காட்டு விலங்குகள் அனைத்திலும் சபிக்கப்பட்டு இருப்பாய். உன் வயிற்றினால் ஊர்ந்து உன் வாழ்நாள் எல்லாம் புழுதியை தின்பாய். உனக்கும் பெண்ணுக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். அவள் வித்து உன் தலையை காயப்படுத்தும், நீ அதன் குதிங்காலை காயப்படுத்துவாய் என்றார். மனிதன் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் உயிருள்ளோர் எல்லோருக்கும் அவளே தாய். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார், பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். உலகெங்கும் உள்ள அனைவரும் நம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர். உலகெங்கும் வாழ்வோரே, அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள், மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். இரண்டாம் வாசகம். உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 3 முதல் 6 மற்றும் 11 முதல் 12 வரை. சகோதரர் சகோதரிகளே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தந்தையும் கடவுளுமானவர் போற்றி. அவர் விண்ணகம் சார்ந்த ஆவிக்குரிய ஆசி அனைத்தையும் கிறிஸ்து வழியாக நம் மீது பொழிந்துள்ளார். நாம் தூயோராகவும் மாசற்றோராகவும் தம் திருமுன் விளங்கும்படி உலகம் தோன்றுவதற்கு முன்பே கடவுள் நம்மை கிறிஸ்து வழியாக தேர்ந்தெடுத்தார். அவர் நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலம் தமக்கு சொந்தமான பிள்ளைகளாக்கி கொள்ள அன்பினால் முன்குறித்து வைத்தார். இதுவே அவரது விருப்பம், இதுவே அவரது திருவுளம். இவ்வாறு தம் அன்பார்ந்த மகன் வழியாக நம்மீது ஒப்புயர்வற்ற அருளை பொழிந்தருளியதால் அவரது புகழை பாடுகிறோம். கடவுள் தமது திருவுளத்தின் திட்டப்படி அனைத்தையும் செயல்படுத்தி வருகிறார். அவரது தீர்மானத்தால் நாம் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்து வழியாய் அவரது உரிமை பேற்றுக்கு உரியவரானோம். இவ்வாறு கிறிஸ்துவின் மேல் முதலில் நம்பிக்கை வைத்த நாங்கள் கடவுளுடைய மாட்சியை புகழ்ந்து பாட வேண்டுமென அவர் விரும்பினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர். லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 வசனங்கள் 26 முதல் 38 வரை. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரிலிருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர்.
அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோப்பின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுரை இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உலகம் முழுமைக்கும் அன்னையினுடைய திருத்தலங்கள் இருப்பதை நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக நம்முடைய தாய் ஆரோக்கிய அன்னை இந்த வேளாங்கண்ணியிலிருந்து லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் ஆசிரியரை வழங்கிக் கொண்டிருப்பதை நமக்கு தெரியும். நாம் அதை உறுதியாக நம்பி அன்னையிடத்திலே தன்னுடைய திருக்குமாரிடம் பரிந்துரைக்குமாறு நாம் ஒவ்வொரு நேரமும் நாம் வேண்டிக் கொள்கின்றோம். அன்னையினுடைய இந்த விழா நாளிலே, உமரவப்பகை இந்த விழா நாளிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கின்ற ஒவ்வொருவருக்கும் அன்னை ஆனவள் என்று தன்னுடைய ஆசிரியரை நிறைவாக கொடுத்துக் கொண்டிருக்கிறார். ஒரு கல்லூரியில பேராசிரியர் ஒருவர் அவருடைய மாணவர்களுக்கு போட்டி வைத்தார். ஒரு அறையை கொடுத்து, இந்த அறை முழுவதுமாக நிரப்புங்கள், நீங்கள் எதை கொண்டு வேணாலும் நிரப்பலாம் என சொன்னார். அவர்கள் 3 குழுக்களாக பிரிந்து போனார்கள். முதல் குழுவினர் அந்த அறையை நிரப்புவதற்காக அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் எடுத்து வந்து அந்த அறையை நிரப்பினார்கள். பேராசிரியர் வந்தார், சொன்னார், இந்த அறை முழுவதுமாக நிரப்பப்படவில்லை. எனவே 2வது குழுவுக்கு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. 2வது குழுவினர் மிக தெளிவாக அங்கு இருக்கக்கூடிய கற்கள், மணல், இதுமாக இன்னும் எவ்வளவு தூரம் சிறிய பொருட்களாக இருக்கிறதோ அவற்றையெல்லாம் கொண்டு நிரப்பினார்கள். பேராசிரியர் வந்தார், பார்த்தார், அறை முழுவதுமாக நிரப்பப்படவில்லை என சொல்லிவிட்டு போய்விட்டார். மாலை நேரமானது. 3வது குழுவினர் வந்தார்கள். சற்று நேரம் அமைதியாக இருந்தார்கள். இரவு வந்தது. அவர்கள் ஒரே ஒரு மெழுகுதிரியை ஏற்றி அந்த அறையில் வைத்து வெளியே போய்விட்டார்கள். பேராசிரியர் வந்தார், அறையை பார்த்தார். அறை முழுவதுமாக ஒளியால் நிரப்பப்பட்டிருப்பதை கண்டார். அறை மட்டுமல்ல, அந்த அறையின் உள்ளாக இருக்கிற அந்த திரையினுடைய துணை அறையையும் தாண்டி வெளியில் சென்று கொண்டிருப்பதையும் கண்டார். 3வது குழுவினருக்கு பரிசு கொடுத்தார். அன்புக்குரியவர்களே, ஒளி இருக்கின்ற இடத்தில் இருளுக்கு வேலை இல்லை. ஒளி இருக்கின்ற இடத்தில் இருளுக்கு வேலை இல்லை. நம்முடைய இதயம் கிறிஸ்து என்னும் ஒளியால் நிரப்பப்பட்டிருந்தால் அந்த இருளுக்கு வேலை இல்லை. கடவுள் தொடக்கத்திலேயே நம்மையும் இந்த உலகையும் ஒளியால் நிரப்ப வேண்டும் என்று முடிவு செய்திருந்தார். தொடக்கத்தில் படைத்த இறைவன் ஆதாமையும் ஏவாளையும் படைத்து முழு உரிமையை கொடுத்து ஏதேன் தோட்டத்தில் கொடுத்தார். ஆனால் அவர்களுக்குரிய உரிமையை முழுமையாக பயன்படுத்த தவறினார்கள். எனவே அவர்களுடைய உள்ளத்திலே ஒளிக்கு பதிலாக பகைவனுடைய சோதனையால் இருள் வந்தது. ஆனால் கடவுள் அன்றே வாக்குறுதி கொடுத்தார். ஏவாள் ஆண்டவரிடம் பேசவில்லை. ஆனால் ஆண்டவர் ஏவாளிடம் பேசினார். அன்றே வாக்குறுதி கொடுத்தார். இந்த உலகத்திலே கடவுளுடைய தோன்றும், அது இந்த பகையை முறியடிக்கும் என்று அன்றே வாக்குறுதி கொடுத்தார். ஏவாள் ஆண்டவருடைய
கட்டளைக்கு கீழ்ப்படியாது பகைவனுடைய சோதனைக்கு அவர் அன்று பணிந்தார். ஆனால் புதிய ஏவாள் அன்னை கன்னிமரியாள் ஆண்டவருக்கு அடிபணிந்து ஆம் என சொன்னார். ஆண்டவருக்கு அடிபணிந்து ஆம் என சொன்ன அன்னை கன்னிமரியாள் புதிய ஏவாளாக கருதப்படுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒளி இருக்கின்ற இடத்தில் இருள் இல்லை என்று சொன்னேன். அப்படியெனில் கடவுளுக்கு ஒளி நிரம்பிய ஒரு பாத்திரம் தேவைப்பட்டது. கடவுளுக்கு ஒளி நிரம்பிய ஒரு பாத்திரம் தேவைப்பட்டது. கடவுள் ஒளி நிரம்பிய அந்த பாத்திரத்தை ஏற்கனவே ஒளியால் நிரப்பி அன்னை கன்னிமரியாளை தேர்ந்து கொண்டார். அந்த விழாவைத்தான் நாம் இன்று மிகச் சிறப்பாக கொண்டாடுகின்றோம். அந்த தொடக்கத்தில் இருந்த அந்த பாவம், ஜென்ம பாவம் இல்லாமல் கடவுள் அன்னை கன்னிமரியாளை தேர்ந்து கொண்டார். கடவுளுடைய ஆசீர்வாதம் முன்னோக்கி சென்று அன்னை கன்னிமரியாள் கருவுற்ற போதே ஒளியால் நிரப்பி பாவமில்லாத நிலையை உருவாக்கி அன்னை கன்னிமரியாளை தேர்ந்து கொண்டார். அந்த விழாவை தான் நாம் வந்து சிறப்பாக கொண்டாடுகின்றோம். கடவுளுக்கு ஒரு தேவை இருக்கிறது என்றால் கடவுள் தன்னுடைய தேவைக்காக எப்படிப்பட்ட ஒரு உன்னதமான உயர்ந்த நிலையையும் அவர் தெரிந்து கொள்ளுவார், உருவாக்கி கொள்வார் என்பதுதான் இந்த விழாவினுடைய அடையாளம். கடவுளுக்கு அன்னை கன்னிமரியாள் தேவைப்பட்டார். அதுவும் ஒளியால் நிரப்பப்பட்ட அன்னை கன்னிமரியாள் தேவைப்பட்டார். பாவமில்லாத பெண் தேவைப்பட்டார். எனவே கடவுள் அவரை அப்படியாக ஒரு உன்னதமான நிலைக்கு உயர்த்தி முன்குறித்து அன்னை கன்னிமரியாளை தேர்ந்து சென்றார். அன்புக்குரியவர்கள், ஒவ்வொரு முறையும் அருட்பணியாளர்களும் அருட்சகோதரிகளும் அழைக்கப்படுகின்ற பிறகு சிறப்பு கடைசாக நாம் கருதுகின்றோம். உலகிலே ஒவ்வொருவருமே ஆண்டவரால் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருக்கு ஒரு பிள்ளை தேவை என்றால், ஆண்டவருக்கு ஒரு பிள்ளை, ஒரு மகன், ஒரு மகள் தேவை என்றால் ஆண்டவர் கருவிலேயே தேர்ந்து கொள்கின்றார் என்பதை நாம் அடிக்கடி. ஆனால் ஆண்டவருக்கு ஒரு உன்னதமான மகனும் மகளும் தேவைப்படுகிறது என்றால் நிச்சயமாக ஆண்டவர் நம்மை ஒளியால் நிரப்பி தேர்ந்து கொள்வார். அன்னை கன்னிமரியாள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கின்றார். ஆனால் அன்னை கன்னிமரியாளிடமிருந்து நாம் பலவற்றை கற்றுக்கொள்ள வேண்டும். அதில் ஒன்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்ல விரும்புகின்றேன். அன்னை கன்னிமரியாள் கடவுள் தனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார் என்று தெரிகின்ற பொழுது கலங்கினாலும் ஆம் என சொல்லி சென்றார். எனவே அவருக்கு அந்த நேரத்தில் உணர்த்தப்படுகிறது, கடவுள் வல்லவரான், கடவுள் எதையும் செய்வார் என்பது உணர்த்தப்படுகிறது. சிறிது அவர் கலக்கமுற்றாலும் ஆம் என சொல்லி அடிபணிந்ததால் அவள் புதிய ஏவாளாக கருதப்படுகிறார். நாமும் அப்படித்தான். இந்த உலகத்தினுடைய சூழ்நிலையில் கடவுள் நம்மை எதற்காக அழைத்திருக்கிறார், நான் கடவுளுக்கு தேவையா இல்லையா என்று பல நேரம் யோசிப்பது உண்டு. பல நேரத்தில் நாம் அதை புரிந்து கொள்ளாமல் கூட போவது உண்டு. கடவுள் நம்மிடம் பேசுவதை கூட நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் போகிற நிலை இருக்கிறது. காரணம் இந்த உலகத்தினுடைய சூழ்நிலை. இந்த உலகத்திலே நேர்மறையான எண்ணங்களை விட எதிர்மறையான எண்ணங்கள், ஒளியினுடைய ஆட்சியை விட தீமையினுடைய ஆட்சி சில நேரங்களிலே நமக்கு வலிமையாக தோன்றுகிறது. ஆனால் அந்த தீமையுடைய ஆட்சியினுடைய அந்த வலிமையில் இருந்து நாம் விடுபட்டு இந்த ஒளியை நம்முடைய காதுகளாலும் கண்களாலும் நம்முடைய ஞான கண்களாலும் பார்க்கக்கூடிய இறை வார்த்தையை நாம் உள்ளத்தில் இருத்தி தியானிக்கின்ற பொழுது ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார் என்பதனை உணர்ந்து கொள்ள முடியும். ஆண்டவருக்கு நான் தேவை என்பதனை உணர்ந்து கொள்ள முடியும். உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்திலே ஏதோ ஒரு நேரத்திலே நீங்கள் தேவைப்படுவதாக உணர்ந்தால் ஆண்டவருக்கு ஆம் என பதில் சொல்லுங்கள். அன்னை கன்னிமரியாளை போல. அப்பொழுது ஆண்டவர் உங்களை இன்னும் அதிகமான நன்மைத்தனங்களுக்கு உங்களை பயன்படுத்துவார். நீங்கள் ஒரு குடும்பத்திலே தாயாக இருக்கலாம், தந்தையாக இருக்கலாம், பிள்ளையாக இருக்கலாம், அல்லது சமூகத்திலே ஒரு பொறுப்பில் இருக்கலாம், நல்ல தலைவர்களாக இருக்கலாம். இந்த உலகத்திலே எந்த ஒரு சூழ்நிலையில் எந்த ஒரு நிலையில் இருந்தாலும்
நீங்கள் ஆண்டவருக்கு தேவை என்றால் ஆண்டவர் அதை உங்களுக்கு உணர்த்துவார். அன்னை கன்னிமரியாளைப் போல ஆம் என மட்டும் பதில் சொல்லுங்கள், மற்றதையெல்லாம் ஆண்டவர் பார்ப்பார். இதை மட்டும் வலியுறுத்தி சொல்லி நான் ஒளியின் மகனாக, ஒளியின் மகளாக, இருளை எதிர்த்து போராடுகிற மக்களாக, பாவத்திற்கு எதிரான மக்களாக, பாவம் ஒருவேளை இயலாமையில் செய்தாலும் அருமையான ஒரு அருட்சாதனமாகிய ஒப்புரவை நாம் பயன்படுத்தி மீண்டும் பாவ நிலையிலிருந்து விடுபட்டு ஒளியின் மகனாக மகளாக இந்த உலகிலே வாழ முற்படுவோம். அதற்கு மேலாக ஆண்டவருக்கு நாம் தேவைப்படுகின்ற பொழுது ஆம் என சொல்லி அன்னை கன்னிமரியாளை போல ஆண்டவருக்காக நாம் பணி செய்வோம். அப்பொழுது அன்னை கன்னிமரியாளை போல நாம் இன்னும் உயர்த்தப்படுவோம். அன்னை கன்னிமரியாளிடம் நாம் வேண்டுவோம், அவர் பாவ நிலையிலிருந்து ஆண்டவர் அவரை எவ்வாறு தொடக்கத்திலிருந்து மீட்டுக் கொண்டாரோ, அவர் எப்படி ஒளியின் மகளாக இந்த உலகிலே வாழ்ந்தாரோ, அதை போல நாமும் இந்த உலகிலே ஒளியின் மகளாக மகனாக வாழ இந்த வரம் வேண்டுவோம். நாளிலே அன்னையினுடைய பெயர் தாங்கிய ஒவ்வொருவரையும் வாழ்த்துகின்றேன். அன்னை கன்னிமரியாள் வழியாக இறைவன் எல்லாருக்கும், குறிப்பாக குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவருக்கும் இறைவன் நிறைவான ஆசீர்வாதத்தினை தந்து அவரை தொடர்ந்து வழிநடத்துவாராக. ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உமது அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உதவி நன்மைகளை இறந்து உம்முடைய பரிந்துரையை கெஞ்சி கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டார் என்று உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்பதை நினைத்தருளும். கன்னியருடைய அரசியான கன்னியே, தயையுள்ள தாயே, இத்தகைய நம்பிக்கையால் தூண்டப்பெற்று உம்முடைய திருவடியை அண்டி வருகிறேன். பெருமூச்சுடனும் அழுகையுடனும் பாவி நான் உம் கருணைக்கு காத்துக்கொண்டு உம் திருமுன் நிற்கிறேன். மனு உருவான வாக்கின் அன்னையே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் எனக்காக தயவாய் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அமலோற்பவியான புனித மரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம் திருமைந்தனை வேண்டிக் கொள்ளும்.